கொஞ்சமாக பேசுகிறேன். அத்தனை நல்லுள்ளங்களுக்கு என் நெஞ்சினிக்கு மாலை வணக்கம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. எல்லாம் என்னுடைய சின்ன வாழ்க்கை குறிப்பையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் +2 முடிச்சு வீட்டில் சும்மா இருந்தேன். ப்ரீ டிகிரியில் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு பேப்பரில். உன்னோட கோட்டா முடிஞ்சது. வறுமையாக சாதாரண ஒரு குடும்பம், ஒரு டாக்ஸி டிரைவருடைய 3 மக்கள் நாங்கள். நான் மூத்தவன், தங்கச்சி, தம்பி. அப்படி உன்னுடைய கோட்டா முடிஞ்சாச்சு. தங்கச்சி படிச்சுட்டே இருக்கா, நல்லா படிச்சதுனால வந்துட்டே இருக்கா, போயிட்டே இருக்கா. முடிச்சுப்பா நீ நின்று போயிட்டாங்க. அப்போ தான் வசந்தி டீச்சரு தினம்லாம் அவங்க வரும்போது ரொம்ப ஏக்கமாக பார்ப்பேன். எல்லாம் படித்து டீச்சராக போகிறாங்க, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. ரொம்ப ஏங்கியிருக்கு, ரொம்ப ஏங்கியிருக்கேன். அப்புறம் நான் என்னோட சொந்த முயற்சியில் தமிழ்நாடு +2 எழுதணும் சரி டீச்சர் ட்ரைனிங் போனேன். ரொம்ப ஆர்வமாக ஆசையாக வந்த ஒரு தொழில் இது. எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பேர் டீச்சராக இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களும் கொஞ்சம் டீச்சர்ஸ். வசந்திக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து போகும்போது பார்ப்பேன். அப்படியே எதுவும் கூட சாகாது. இப்போ தான் வசந்திக்கா என்ன சிங்கர் பெண்ணு அதெல்லாம் சொன்னாங்கன்னா, அன்னைக்கு வசந்திக்கா அப்படி இல்லை. வந்தாங்கன்னா ஒரு எறும்பு கூட சாகாது, அந்த மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து போகும்போது ரொம்ப ஏங்கியிருக்கு, இந்த தொழில் நம்மளால் வர முடியலையே. ரொம்ப தங்கச்சி டீச்சர் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாம் தான் என்னையே டீச்சர் ஆக்குனாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கணும். அப்பாவோட தொழில் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி முடங்கிருச்சு. டாக்ஸி எல்லாமே எல்லார் வீட்லேயும் கார் வந்துருச்சு. டாக்ஸியோட இதெல்லாம் குறவாயிருச்சு. அப்படி 3ஆவது டிடிசிக்கு போனேன். டிடிசியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகின முதல் நாள் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது படித்து அங்கே 3ஆவதுல படித்து எல்லாம் அங்கே போவோம். கொஞ்ச நாள் இருப்போம். என்னுடைய 3ஆவது டிடிசி கிளாஸ்மேட் ஆளுங்க சார். அதாவது சித்தூருக்கு வந்து அந்த ஒரு வெறிய என்னமோ ஒரு பேப்பரில் எப்படியும் விட்டுட்டா. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்துச்சு. ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது, இந்த மாதிரி வர ஒரு ஆள் தான். அந்த வெறியில் நானும் டிடிசி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகி 2வது 94ல் முடிச்சு 96ல் பிஎஸ்சி எழுதினேன். 99ல் தான் போஸ்டிங். அதுக்குள்ளே திருமண வாழ்க்கை போயாச்சு. அங்கே கொஞ்சம் சில பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட்டு, கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஒரு பேபி இறந்த ஒரு தருணத்தில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வருது. ஜாதி தெளிவிச்சு உங்களுக்கு என்ன ஜாதி எந்த இதில் வரணும்னு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு லெட்டர் வருது. எங்கள் வீட்டில் ஆறுப்போ இது ஒன்றும் செய்ய வேண்டாம், சிசேரியன். அப்போ சிசேரியன்னா பயம். 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இது ஒன்றும் செய்ய வேண்டாம்னு கொடுத்தாங்க. எஃப்சி போட்டால் போயிடுச்சு. வீட்டில் வேலை இருந்துச்சு. இங்கே வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு வாரிசு எங்கள் வீட்டில் நான் அதை தொலைச்சிட்டேன். இப்போ வீட்டில் சின்ன சின்ன சங்கடம். ஃபஸ்ட்டு அண்ணாக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் குழந்தைங்க இல்லை, எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை. அது கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்து இப்படி ஆயிடுச்சுங்கிறது ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன விஷயம். அந்த இதில் கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் 9ஆம் மாதம் வரைக்கும் நான் காலேஜ்னால பார்த்துட்டு வந்தது. நமக்கு அதை கொடுத்து வைக்கிறதுனால ஒரு அந்த டைமில் தான் நான் வீட்டு அங்கே முடிஞ்சு போகும்போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வேலைக்கு போய் ஆகணும். வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் வேலை வாங்கி தர மாட்டேன். நான் நீ போனால் ஸ்கூலுக்கு தான் போகணும், நான் எந்த கடைக்கு வேணும் போகிறதுக்கு தயார் வேலைக்கு. நான் வாங்கி தர மாட்டேன், நீ வேணா வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு 300 ரூபாய்க்கு போகணும், வெறும் 300 ரூபா சம்பளம். அப்போ இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆனதுனால ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்தேன். ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு லீவ் எடுக்க மாட்டேன். சின்ன ஸ்கூல் அப்படின்னா இவர் வீட்டிலேருந்தே கூப்பிட்டு சொல்லிட்டு வீட்டில் அவங்க வர மாட்டாங்க. வீட்டில் எப்படி இருக்கிறது, பக்கத்துலேயே ஒரு இங்கிலீஷ் நான் போயிட்டேன். போய் 1 மாதம் ஆகலை, சம்பளம் வாங்கலை. தப்பிச்சு அப்புறம் வந்துட்டேன். அங்கே ஒரு 6 வருஷம் முடிச்சு திரும்ப கத்தாழி அந்த மலையிலேருந்து இந்த மலை கழிச்சாங்க. கத்தாழி அந்த 10 மாதம், அங்கே ஒரு 6 மாதம் அடுத்து குடும்பமாக நான் அன்புக்கு மாத்திரம் தான் கட்டுப்படுத்தேன் சார். அதிகாரத்துக்கோ வேறு எதுக்கு போக மாட்டேன். அன்பு எங்கே கிடைச்சா
சுமை தங்கச்சி கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்கச்சி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அவள் சின்ன பிள்ளை தங்கச்சி, அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அப்போ இங்கே வரும்போது எனக்கு கிடைச்சா நான் அவங்க டீச்சர்ஸ்டே போட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்கே எனக்கு வந்து அங்கே கோயம்புத்தூர் வந்து வரனால சார் மனமறிந்து செஞ்ச ஒரு தவறு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகிடும் வந்து சேர்றது. அப்போ அதிகமாக அங்கிருந்து வரணும் இல்லை. இப்போ நிறைய கம்பெனி கிடைச்சிட்டு நிறைய கொஞ்சம் தைரியம் ஆகிட்டேன். கண்டக்ட் நம்பரு வழியை நிறுத்தி ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமாய் வந்துட்டோம். அந்த அந்த டைம் எல்லாம் கொஞ்ச நாள் கரெக்டாக 10 மணிக்கு இங்கே வந்து சேர முடியாது. அந்த ஒரு சின்ன மன உறுத்தல் எனக்கு எப்போதுமே இருந்துட்டு. அது மற்றபடி என்னுடைய பணியில் நான் தொய்வாக போன மாதிரி எனக்கு தெரியல. கரெக்டாக செஞ்சுருக்கேன். 4 மணி இல்லாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். டீச்சர் சொன்னது என்னன்னா, டீச்சர் வந்தாங்கன்னா எப்போ வேலை செஞ்சுட்டே இருப்போம். தெரியாது, வேலை செய்யறதே தெரியாது. என்னையும் கூட வச்சுக்குவாங்க. லீவ் விட்டாலும் நாங்கள் இருப்போம் ஸ்கூலில். எத்தனையோ இரவுகள் இந்த பள்ளியில் தூங்கி இருந்துச்சுருக்கோம் சமூக டீச்சர் இருக்கும்போது. அதனால எல்லாத்துக்கும் அதான் மனசுக்குள்ள ஒன்றும் வைக்க தெரியாம ஹெச்எம் அதனால லேட் ஆகிடுச்சு. கேட்டாங்க நேற்றும் இங்கே இருக்கிறது. அது எனக்கு கிடைத்த அன்பு உள்ளங்க. ரொம்ப நாளாக கேட்டே இருந்தேன். நீங்கள் ஒரு நாள் எங்களோட இருக்கிற எல்எஸ்எஸ் டியூட்டி அதோட கரெக்டாக இதுக்கு வந்து சரியில்லைன்னா அகலி ஹெச்எம் நினச்ச பயமாக இருந்துச்சு. 8 மணிக்கு இருக்கணும்னு சொல்லுவார் சார். அது இப்போ வந்து மேம்பால வேலைகள் சில நேரம் பஸ் ஏதாவது இதாகிடுச்சுன்னா அவர்கிட்ட போய் நிற்கணும். ஆனால் அவர்கிட்ட பாராட்டு வாங்கிட்டு வந்துட்டு டீச்சர். அப்போ இங்கே ஸ்டே பண்ண அவங்களும் ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய அந்த அன்பு ரொம்ப என்னால் காண முடியல. டக்குன்னு அத்தனை ஒரு இதாக சார்மாராகட்டும் டீச்சர்ஸாக பிரிச்சுட்டாங்க. பிளான் பண்ணி செஞ்சாங்க. என்னை ஒரு வேலை செய்யவில்லை. நல்ல ஒரு விருந்து கொடுத்தாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி அந்த நேற்றுக்கு கிடைச்ச டியூட்டியும் நான் சிறப்பாக செஞ்சு சார் சொன்னார். எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன சொன்னார், டீச்சர் கோயம்புத்தூர் அவங்க தெரியாது. நான் இங்கே தங்கினாங்க. கோயம்புத்தூர்லேருந்து 8 மணிக்கு இங்கே வந்துட்டாங்க. லேட்டாக வந்தாங்க. அதனால அப்படின்னு அப்படி என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சிறப்பு பிரிவு உபச்சார விழா தந்த எங்களுடைய பள்ளிக்கும் இத்தனை நேரம் இருந்து எங்களை ஆசீர்வாதிச்ச அத்தனை டீச்சர்ஸ் நல்லுள்ளவர்களுக்கும் தமிழ் சங்கத்துக்கும் இங்கே நன்றியை தெரிவிக்கிறது என்னுடைய